டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. தொடர்ந்து மன அழுத்தத்தோடே இருக்கிறது, எப்பவுமே உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ இது மனது சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குடல்ல பாக்டீரியா, வைரஸஸ் இது பேலன்ஸ்டா இல்லாம இருந்தால் கூட மனதளவுல நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ நம்மளுடைய குடல்ல பாதிப்புகள் இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும்? முதல் விஷயம், வயிறு எப்பவுமே உப்புசமா இருக்கிறது. ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிடும் பொழுது வயிறு மந்தத்தை உண்டு பண்றது. பசி சரியா எடுக்காம இருக்கிறது. இல்ல அடிக்கடி பசி உணர்வு வர்றது. இந்த மாதிரியான அறிகுறிகளோட சில பேருக்கு மலச்சிக்கலோ, இல்ல ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகணுங்கிற ஒரு உணர்வு. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, காஃபி, டீ குடிச்ச உடனே டாய்லெட் போகணுங்கிற ஒரு உணர்வு. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, உங்க குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையை விட கெட்ட பாக்டீரியாக்கள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் தான் தொடர்ந்து கேஸ் ஃபார்மேஷன் பண்றது, அந்த செரிமானத்துக்கு கஷ்டமான ஒரு நிலையை கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் கொடுக்கும். ஸோ செரிமான கோளாறு இருக்கு அப்படின்னா உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், தொடர்ந்து நீங்க டயர்டா இருக்கீங்க. என்ன காரணம்னு தெரியாம ஒரு மாரி டிப்ரசிவா ஃபீல் பண்றீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ரொம்ப ஒரு மனதளவுல கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையோ, இல்ல அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு நிலையோ, இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, உங்க குடல்ல கெட்ட பாக்டீரியாஸ் நெறையா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செரட்டோனின். இந்த செரட்டோனின் ஹார்மோனோட ப்ரிகாசர்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மூலப்பொருள். அது நம்ம வயிற்று பகுதியில தான் உருவாகுது. வயிற்றில பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மூலப்பொருள் உருவாகாததுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்காது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க ரொம்ப பதட்டமான ஒரு நிலைய உணர்வீங்க. ஸோ அதனால என்ன காரணம்னே தெரியாம எல்லா விஷயத்தையும் நான் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா அது டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத கூட நான் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் நெறைய பதட்டப்படுறேன் அப்படின்னா, முதல்ல கவனிக்க வேண்டியது உங்களுடைய குடல தான். 3வது விஷயம், எப்பவுமே ஸ்கின்ல ஏதாவது ஒரு அலர்ஜியோ, ஸ்கின்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ உங்களுக்கு வருது அப்படின்னா, ஸோ அதுவும் குடல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தான். ஸோ நம்ம குடலுக்கும், நம்மளுடைய தோலுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் வெளிப்படுத்தக்கூடிய சில கெமிக்கல்ஸ் ஸ்கின்ல இரிட்டேஷனை உண்டு பண்ணும். அதே போல நிறைய பேருக்கு இந்த குடல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளால லீக்கி கட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பாடியில ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுறதுனால அவங்களுக்கு மூட்டுகள்ல பாதிப்பு உண்டாகிறது. அதே சமயங்கள்ல சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நரம்புகள்ல பாதிப்பு உண்டாகிறது, தோல்ல சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்கான மூல காரணமுமே உங்களுடைய குடல்ல இருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. 4வது காரணம், தொடர்ந்து சத்து குறைபாடுகள் இருக்கும். சில பேருக்கு எப்பவுமே ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். சில பேருக்கு எப்பவுமே இந்த வைட்டமின் டியோட அளவு குறைபாடு இருக்கும். வைட்டமின் பி12ஓட அளவு குறைபாடு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு அப்படின்னா, உங்களுடைய குடல் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அர்த்தம். நீங்க என்னதான் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாலும், அத செரிமானம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல என்சைம்ஸ் சுரக்கிறது, இல்ல உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாஸ் இருந்ததுனா தான் அந்த வகையான உணவுப் பொருட்கள செரிச்சு உடம்புக்கு சத்துக்கள கொடுக்கும். தொடர்ந்து சத்து குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்க குடல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. யாருக்காவது ஒரு சளி பிடிச்சாலும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அது தொத்திக்குது. ஸோ இந்த மாரி உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலகீனமா இருக்கிறது. அதே மாரி இந்த ரெக்கவரியும் ரொம்ப லேட் ஆகும். ஸோ சளி பிடிக்கிறது ஓகே. ஆனால் இந்த சளி சரியாகறதுக்கு 3 வாரம் இல்ல 1 மாசம் வரைக்கும் ஆகும் அப்படிங்கும் பொழுது, ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். இதற்கு உங்களுடைய குடலும் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அதேபோல நல்ல தூக்கமே எனக்கு இல்ல டாக்டர். ஸோ நைட்ல தூங்கிடுறேன். ஆனா இடையில விழிச்சுக்கிறேன். இல்ல தூக்கத்த தொடங்குறதே எனக்கு சிரமமா இருக்கு. இல்ல தூங்கிடுறேன். ஆனா காலையில எழுந்திரிக்கும்போது நல்லா தூங்கின ஒரு உணர்வே இல்ல அப்படின்னா, இதுவும் குடல் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அடுத்ததா,
தொடர்ந்து ஒரு சில பொருட்கள் மேல வந்து அதீதமான ஒரு ஈர்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இனிப்பா சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் வந்து என்னால அத தவிர்க்கவே முடியல. சாக்லேட் சாப்பிடுறத என்னால அவாய்ட் பண்ணவே வந்து முடியல. அதே மாரி ஒரு சில மசாலா சம்மந்தமான பொருட்கள் எனக்கு எப்பவுமே வந்து கிரேவிங்ஸ் நெறைய இருக்கு அப்டின்னா, அந்த வகையான உணவுப் பொருட்கள செரிக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு நெறைய இருக்கு. அதுக்கு சாப்பாடு வேணும் இல்லைங்களா? நீங்க அத சாப்பிடாம விட்டீங்கன்னா, அது உங்க பிரெயின வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அந்த வகையான உணவுப் பொருட்கள அது வந்து கேட்கும். உங்களுக்காக இல்லனாலும், உங்க குடல்ல இருக்கக்கூடிய அந்த வகையான பாக்டீரியாஸ்க்காக நீங்க வந்து அந்த ஃபுட்ட திருப்பி திருப்பி எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ தொடர்ந்து சுகர் கிரேவிங்கோ, இல்ல வந்து ஸ்பைசியான சில ஃபுட் மேல நெறைய கிரேவிங்ஸ், மசாலா ஐட்டம்ஸ் மேல கிரேவிங்ஸ் இருக்கு அப்டின்னா, அப்பவும் உங்க குடல்ல பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ ஏன் இந்த டீடாக்ஸ பத்தி நெறைய நம்ம வந்து சொல்றோம் அப்டின்னா, நோய் வராம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த டீடாக்ஸ ஃபாலோ பண்ணணும் அப்டிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்க பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுது, உங்க குடல்ல நல்ல பாக்டீரியாஸஸ வந்து நம்ம திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்றோம். ஒரு வெஹிக்கிளுக்கு எப்படி நம்ம சர்வீஸ் பண்றோமோ, அதே மாரி தான் நம்மளுடைய உடம்புக்கும். அதே போல நோய் நிலையிலயும் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது இந்த குடல் சுத்திகரிப்பு தான். இந்த குடல் சுத்திகரிப்பு நபருக்கு நபர் மாறுபடும். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது, அன்னைக்கு நம்ம பேதிக்கு மருந்து கொடுக்குறோம். ஸோ அன்னைக்கு நெறைய மோர் வந்து எடுத்துக்க சொல்றோம். சில பேரால டாக்டர் எனக்கு மோரே பிடிக்காது, தயிரே நான் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்னைக்கு நீங்க நீராகாரம் வந்து நெறைய எடுத்துக்கலாம். ஸோ அப்போ குடல்ல இருக்கக்கூடிய இந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். நல்ல பாக்டீரியாஸோட எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாலே, அதனுடைய அளவு வந்து நமக்கு நெறைய கிடைக்க ஆரம்பிச்சுரும். மெயினா நம்ம மோர்ல இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் இது வந்து ஒரு நல்ல பாக்டீரியா. ஸோ இந்த வகையான பாக்டீரியாஸ வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். ஸோ இதுதான் டீடாக்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயம். நெறைய பேர் இந்த டீடாக்ஸுக்கு அப்புறமா டாக்டர் நான் ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் அதான். அதே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சேன் டாக்டர். என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியல. இதே மாரி எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு நெனச்சேன். காலையில ரொம்ப டயர்டா இருக்கனால என்னால எக்ஸர்சைஸே பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே, இந்த டீடாக்ஸ் ஒரு 7 டேஸ் ஃபாலோ பண்ண பிறகு ரொம்ப ஆக்டிவா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்க குடல ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்ஸ். 2வது விஷயம், ஒரு வாரத்துல குறைஞ்சது 20 வகையான காய்கறிகளாவது நீங்க வந்து எடுத்துக்கணும். அது என்ன 20 வகையான காய்கறிகள்? ஒவ்வொரு வகையான நார்ச்சத்தையும் செரிமானம் பண்றதுக்கு ஒவ்வொரு வகையான பாக்டீரியாஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நம்மளுடைய குடல்ல கிட்டத்தட்ட 400 கோடி வகையான பாக்டீரியாஸ் வந்து இருக்கு. அதாவது 400 கோடி எண்ணிக்கையில 400 கோடி வகையான பாக்டீரியாஸ் இருக்கு. இது ஃபிங்கர் பிரிண்ட் மாரி. ஒவ்வொரு நபருக்குமே தனித்துவமானது. ஒரு நபருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இருக்காது. ஆனால் ஒரே குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். ஏன்னா, அவங்க ஒரே வகையான உணவுகள வந்து எடுத்துக்கிறது, அவங்களுடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ, ஒரு வாரத்துல குறைஞ்சது 20 வகையான காய்கறிகள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொரு வகையான நார்ச்சத்தையும் செரிமானம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாஸ் வந்து தேவையா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ, அப்போ அதனுடைய வெரைட்டீஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை. ஸோ, அந்த பயோடைவர்சிட்டி அதிகமாகும் பொழுது உங்க உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள நீங்க வந்து பார்க்கலாம். 3வது விஷயம், நீங்க சாப்பிடுறதுக்கு இடையில ஒரு கேப்ப வந்து மெயின்டெயின் பண்றது. ஸோ காலை உணவ நீங்க ஒரு 8 மணிக்கு எடுக்கிறீங்க. மதிய உணவ குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் கேப்ல வந்து எடுங்க. இடையில ஒரு டீ, காஃபி குடிச்சாலும் அது வந்து கணக்குல தான் சேரும். ஸோ நம்ம டீ, காஃபி குடிக்கிறத விட வெதுவெதுப்பான வெந்நீரோட நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். ஒரு புதினா டீ, சர்க்கரையோ, பாலோ கலக்காம வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும்போது அது எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது. ஜீரக தண்ணீர் எடுத்துக்கலாம். ஆனால் சர்க்கரை, பால்லாம் சேர்த்து ஒரு டீ, காஃபி எடுத்துக்கிறோம்னா, அதுவும் ஒரு உணவுல தான் நம்ம சேரும். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு 4 மணி நேரம் வந்து நீங்க கேப் விடணும். ஸோ மார்னிங் ஒரு 8 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, மதியம் வந்து நீங்க ஒரு 12 மணிக்கு நீங்க வந்து சாப்பிடலாம். ஈவ்னிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் உங்க சாப்பாட முடிச்சிடணும். இரவு உணவுக்கும், காலை உணவுக்கும் இடையில 12 மணி நேரத்துலருந்து 14 மணி நேரம் வரைக்கும் கேப் இருக்கலாம். இப்படி ஒரு கேப்ப நீங்க மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுடைய செரிமான கோளாறுகள் சரியாகறத நீங்க கண்கூடா வந்து பார்க்கலாம்.
நிறைய பேர் ஜிஆர்டி இருக்குது டாக்டர், அசிடிட்டிக்காக நிறைய மாத்திரை போட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே நான் இந்த ஒரு மெத்தடை வந்து சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணும்பொழுதே அவங்களுடைய அசிடிட்டி நல்லா கம்மியாகுது, செரிமானம் கரெக்டாக ஆகுது. ஸோ ஒரு டைம் கேப்பை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்முடைய செரிமான சக்தி நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நாலாவதா, நொதிக்க வச்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது. நீராகாரம் இல்லை வந்து நம்ம ராகி கூழ், கம்மங்கூழ் இந்த மாதிரி நொதிக்க வச்ச உணவுகளை தொடர்ந்து 10 வாரங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அது எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமாக காரம் இதெல்லாம் கலக்காமல் உப்பு மட்டும் போட்டு ஊற வச்ச நார்த்தங்காய் ஊறுகாய், இது பத்தியத்துக்கு கூட நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு கூற்று. ரெகுலராக இந்த மாதிரி நொதிக்க வச்ச உணவுகள், ராகி கூழோ, நீராகாரம், மோர் இதெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் வரதை நீங்களே பார்க்கலாம். 5வது விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷமாவது வாக் பண்ணுறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணக்கூடாது. நன்கு பெற உண்ட பின் குறுநடையும் கொள்வோம், இது சித்தர்களுடைய ஒரு கூற்று. நீங்கள் நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் பாடியில் சுகர் ஸ்பைக் வந்து அதிகமாகும். அது வந்து இமீடியட்டாக உங்கள் தசைகளுக்கு வந்து போகும். செரிமானமும் வந்து ஆரோக்கியமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வாக் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. 6வதா, நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்க வேண்டியது அவசியம். ஸோ தூக்கம் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம உடம்புல நைட்டில் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். உடம்பை புதுப்பிக்க தேவையான நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அந்த சமயத்தில் சுரக்கும். அந்த டே டைமில் உங்கள் பாடியில் எது எது எப்போ கரெக்டாக நடக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். மார்னிங் 8 மணிக்கு கார்டிசால் லெவல் அதிகமாகுது. நீங்கள் சாப்பிடும்போது செரிமானத்துக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து சுரக்குது. மிக முக்கியமாக பசியை கொடுக்கக்கூடிய கெர்லின் ஹார்மோனோட அளவு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியது, அதாவது சாட்டிட்டியை கொடுக்கக்கூடிய லெப்டின் வகையான ஹார்மோனுக்கு சென்சிட்டிவிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் வரும்பொழுது நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். அதனாலையும் நமக்கு செரிமான கோளாறுகள் வரும். ஸோ நல்ல இரவு தூக்கம், நல்ல இரவு தூக்கம்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் வந்து பேசும்பொழுது எப்படி நான் ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுவேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிறேன், 2 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எந்திரிக்கிறேன், இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஆரோக்கியமான ஒரு முறை கிடையாது. நைட்டில் 9 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடுங்க. 10லேருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் வந்து கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இரவு தூக்கம் வந்து 8 மணி நேரமாவது இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. 7வதா, உங்களுடைய மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கணும். ஸோ நம்மளுடைய வயிறை செகண்ட் பிரெயின் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா வயிறு தான் ஃபஸ்ட்டு பிரெயின். நம்ம வயிறுக்கும் மூளைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தகவல் தொடர்பை பார்த்திங்கன்னா, மூளை வந்து வயிற்றுக்கு கட்டளை போடுறதில்ல. வயிறு தான் மூளைக்கு நிறைய சிக்னல்ஸை கொடுக்குது. உடம்புக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதே நம்முடைய வயிறு தான். ஸோ நம்மளுடைய மூளையில் வந்து மன அழுத்தம் அதிகமாகும்போது அதனுடைய வெளிப்பாடு வயிற்றில் தான் வந்து தெரியும். நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அப்போல்லாம் வயிற்றில் அமிலம் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ அப்போ பசி வரக்கூடிய மாதிரியான ஒரு உணர்வு, சில பேருக்கு பசி மந்தமான ஒரு உணர்வு. ஸோ மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதும் உங்களுடைய செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ சுவாச பயிற்சிகளையோ இல்லை தியான பயிற்சிகளையோ மேற்கொள்கிறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஒரு மியூசிக் வந்து கேட்குறதோ இல்லை வந்து மியூசிக் ப்ளே பண்ண தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, நேச்சரில் ஒரு வாக் போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுடைய மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 8வதா நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை வீட்டிலேயே வந்து தயாரிச்சுக்கோங்க. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, பெருங்காயம், இந்த 8 பொருட்களும் இது வந்து அஷ்டச்சூர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சூர்ணத்தை நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம்.
இல்லை வயிறு மந்தமான ஒரு நிலை வந்து இருக்குது, பசியே சரியாக எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இதை தேன் கலந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பசி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சாப்பாட்டுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம டீடாக்ஸ் கொடுத்த பிறகு நிறைய பேருக்கு அந்த அக்னி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுறதுனாலே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அப்படியும் சரியாகாத நபர்களுக்கு நம்ம இந்த சூர்ணம் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு தூக்கம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிறது, ஃபுட்டுக்கு இடையில இந்த கேப்பை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது, வாரத்தில் ஒரு 20 வகையான காய்கறி வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, சாப்பிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுதே உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. முக்கியமாக மன அழுத்தம் குறையிறது, நீங்கள் ரொம்ப ஆக்டிவான ஒரு நபராக வந்து மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு உங்கள் குடலை சரி செய்கிறதுக்கான 8 வழிமுறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். ரொம்ப நாளாக செரிமான கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்க நபருக்கு இப்படி ஒரு அருமையான வழி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன இந்த விஷயங்களில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.